ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னடா கருவேப்பிலை செடி காட்டினேன்னு பார்க்குறீங்களா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை தழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி அரிச்ச மாதிரி கருப்பாக, அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது, அது மாதிரி இருந்தது. அதை வந்து நம்ம கருவேப்பிலை மரத்தை வந்து நல்லா உருவி விட்டால் நல்லா தளர்ந்து வரும்னு சொல்ல பார்த்திங்களா. இது வந்து மரத்தை எல்லாமே பாருங்க, மேலே வரலையுமே எல்லா தழையுமே உருவி விட்டாச்சு. இந்த மேலே எல்லாமே உருவி விட்டு இப்போ புதுசாக துளுத்து வந்ததில் பூ வச்சுது. இது இங்கே பார்த்திங்களா, ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே உருவி விட்டாச்சு. பாருங்கள் மேலே, பாருங்கள் மேலே இது எல்லாமே பாருங்கள், அந்த அடி வரலையுமே எல்லாமே கையை வளைச்சி, அந்த கருவேப்பிலை கை இருக்குது பார்த்திங்களா, அதுமாரி வளைச்சி அந்த எல்லாத்தையுமே அப்படியே அந்த எனக்காக இணுக்கி போட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு மழை வேறு பெஞ்சுது. அந்த இதில் மழையே பெய்யலனாலும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாவே போதும். அதுக்கேற்ற மாரி நல்ல நேரமோ என்னமோ இது உருவி விட்ட நேரம் மழையும் வந்துருச்சு. மழை வந்ததுக்கப்புறம் நல்லா தளன்னு தளைஞ்சி பாருங்கள், பூ நிறைய வச்சுருக்கு பாருங்கள். அதுமாரி உங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை செடி இருந்ததுன்னா, சப்போஸ் நீங்கள் வச்சு அதுமாரி கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ண முடியல, கருப்பாயிடுச்சு, தழை ஒரு மாதிரி நல்லா இல்லை, பூச்சி அரிச்சிச்சு அப்படின்னு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து எனக்காக இணக்கி விட்ருங்க. கிளைய வந்து உடச்சி விட்ருங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிளையை பார்த்திங்கன்னா, இப்போ இது ஃபுல்லாக பூச்சி அரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே உடச்சி விட்டிங்கன்னா இதில் வந்து பக்க கிளையாக வந்துடும். இதெல்லாம் வந்து நிறைய பக்க கிளையாக வந்துடும். அது பிரச்சனையே இல்லை. வேர் மட்டும் உசுரோடு இருந்ததுனாவே போதும். நீங்கள் எவ்வளோ தான் வெட்டினாலும் வெட்ட துளுத்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, ஃபுல்லாக உருவி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், சின்ன கிளை தான் இதில் அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். உருவி விட்டதுக்கப்புறம் அப்படியே உண்மையாகவே ஒரு சேஞ்சாகவே இருக்குது. நான் வந்த புதுசில் பார்க்கும்போது கருவேப்பிலை ஒன்று கூட யூஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள் கருவேப்பிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு மாற்றமாகவே இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலாம் பார்த்திங்கன்னா இதுமாரி உருவிட்டு இதுமாரி விடக்கூடாது, சரிங்களா? இதுமாரி உருவிட்டு விடக்கூடாது. இதுமாரி இணைச்சிக்குங்க. அப்போ தான் அந்த கேப்பில் வந்து செடி துளுத்து வரும். இதுமாரி காம்பு மட்டும் ஒரு செடியில் விடவே கூடாது. அது காஞ்சி போய் அசிங்கமாக இருக்கும், வேறு துளிர் வராது. இதில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எப்படி இணைக்கிறீங்கன்னா, இந்தோ இப்படி இணுக்கிக்கோங்க. இப்படி இணுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து துளிர் வந்துடும்.